நேற்றைய PBKS vs RCB ஆட்டத்துல தங்களுக்கான மிக முக்கிய வெற்றியை பதிவு பண்ணி பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்புக்கு கொஞ்சம் உறுதி சேர்த்திருக்கு RCB. துரதிர்ஷ்டவசமா இந்த ஆட்டத்துல பெற்ற தோல்வியை தொடர்ந்து நடப்பு IPL தொடரிலிருந்து இரண்டாவது அணியா வெளியேறியது பஞ்சாப் கிங்ஸ். அந்த வகையில தொடரிலிருந்து வெளியேறியதை பத்தி பஞ்சாப் கேப்டன் சாம் கரன் பேசும்போது இந்த சீசன் முழுக்க நிறைய நேர்மறையான குறியீடுகள் தெரிஞ்சுது. ஆனாலும் வேண்டிய இலக்கை எட்ட அது போதுமானதா அமையல. தொடர்ந்து நிறைய கத்துக்கிட்டே இருப்போம். இத்தனை நல்ல பிளேயர்ஸை ஒரு கேப்டனா வழி நடத்தினது ரொம்பவும் என்ஜாய் பண்ண. கேப்டனா இருந்து பெற்ற சில வெற்றிகளை நினைச்சும் சந்தோஷப்படுறேன். எங்க அணி ரன் சேசிங்ல செய்த சாதனைகள் உள்ளிட்ட சில பெருமைகளை நடப்பு IPL பெற்றிருக்கு. நிறைய ஏமாற்றங்களை ரசிகர்களுக்கு கொடுத்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். விளையாட்டுல ஏற்ற இறக்கம்னு எது வந்தாலும் தொடர்ந்து போராடணும். நாங்க தொடர்ந்து போராடுவோம்னு நம்பிக்கையோட பேசியிருக்காரு. சிக்கலான சூழல்ல பெறப்பட்ட முக்கிய வெற்றி தொடர்பா RCB கேப்டன் டு பிளெசிஸ் பேசும்போது, கடைசி 6 ஆட்டங்கள்ல பெரும்பாலும் நாங்க 200க்கு மேல ரன்களை ஸ்கோர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து எந்த தப்ப மறுபடியும் பண்றோம் என்பதை பத்தியும் விக்கெட்டுகளை கைப்பற்றுவது தொடர்பாகவும் நிறைய பேசணும். நம்ம சைட்ல எப்பவும் ஒரு ஃபார்ம் இருக்கணும், கொஞ்சம் அதிர்ஷ்டமும் வேணும் தான். விளையாட்டுல நாங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறத சரியா வெளிப்படுத்தணும். அப்படி செஞ்சாதான் நாங்க ஒரு நல்ல அணி என்பது நிரூபணமாகும்னு உத்வேகத்தோட பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. ஆட்ட நாயகனா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம விராட் கோலி பேசும்போது, என்ன பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம். அதுதான் நல்ல ஒர்க் அவுட் ஆகும். நான் இன்னும் நிறைய ரிஸ்க் எடுக்கணும். எனக்காகவும் அணிக்காகவும் ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகப்படுத்தணும்னு நான் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன். கொல்கத்தா அணியுடனான ஆட்டம் எங்களுக்கு மோசமானதா அமைஞ்சிருச்சு. நாங்க எங்க சுயமரியாதைக்காக கண்டிப்பா விளையாடியே ஆகணும். எங்களால சும்மா போய் களத்துல நின்னுக்கிட்டு ஏனோதானோன்னு விளையாடி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தர முடியாது. எங்க தன்னம்பிக்கை எங்களுக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சு. நாங்க போட்டியில இருக்கோம். வேற எந்த அம்சங்களையும் நாங்க சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அதிரடியா பேசி முடிச்சாரு விராட் கோலி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.